ஸோ இந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிள் அப்படின்றது ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருக்குது. நம்ம சென்னை மட்டும் இல்லாமல் நம்ம உலகம் முழுவதும் சரி. ஸோ தமிழகத்தில் வந்து இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பிளாஸ்டிக் வந்து ஒழிக்கணுன்ற ஒரு முன்னெடுப்பில் தான் இந்த மஞ்சப்பை திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம சைக்கிள் பண்ணும்போது இப்போ ஷாப்ஸ்லலாம் சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை நிறைய ஷாப்ஸில் வந்து பிளாஸ்டிக் பேக்கேஜ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம தெரிவிக்கிறோம். ஆனால் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து இன்னமும் வந்து யூசேஜ்லேயே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு விஷுவல் காமிச்சிருந்தீங்க. ஸோ இந்த விஷுவல்ஸில் வந்து நீங்கள் ஓரளவு பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணுறீங்க. ஸோ மீதமுள்ள பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இந்த கெனால் பார்ட்டில் தான் வந்து போடப்படுது. ஸோ இதுக்கான விழிப்புணர்வை வந்து இன்னும் நிறைய நம்ம மக்களுக்கு தெரிவிக்கணும்னு தெரிவித்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் 1 crore பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து ரீசைக்கிள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது ஸ்டார்ட் அப் ஆகி 3 years தான் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது ரொம்ப பெரிய இனிஷியேட்டிவ். ஆல் த வெரி பெஸ்ட். ஒரு விமனாக இருந்து இப்படி ஒரு மோட்டிவில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். ஸோ ஃபீல்டுன்னு பார்க்கும்போது நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் ரிமூவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நீங்கள் எடுத்ததுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். ஸோ உமன்ஸும் வந்து சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கீங்க. ஐ திங்க் கும்மிடிப்பூண்டியில் இருந்துட்டு சென்னையில் வந்து நீங்கள் இந்த ஒரு முன்னெடுப்பதுக்காக சென்னையில் வந்து ஒரு ரீசைக்கிள் கொண்டு வரதுக்காகவே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ பிளாஸ்டிக் அப்படின்னும் போது பிளாஸ்டிக் நம்ம 1 time யூசேஜ் ரொம்ப கம்ஃபர்ட்டு அப்படின்றதுக்காக நிறைய பேர் இன்னமும் நம்ம அதை பயன்படுத்திட்டு வரோம். பிளாஸ்டிக்ன்றது மனிதர்களும் தாண்டி மிருகங்களுக்கு, வாயிலா ஜீவன்களுக்கு வந்து இது நிறைய வகையில் அஃபெக்ட் ஆகுது. ஸோ கெனாலில் போடுறீங்க, கடலில் போடுறீங்க. இதில் வசிக்கக்கூடிய மீன்கள், வகை வகையான மீன்கள் நிறைய வந்து இனங்கள் அழிந்துட்டு வருது இதனால். ஸோ முடிந்த அளவுக்கு அனைவருமே வந்து பிளாஸ்டிக்கை முற்றிலுமாக யூஸ் பண்ணுறதை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் மாநகராட்சி வந்து ஒரு முன்னெடுப்பு இருக்கிற, தமிழக அரசு ஒரு முன்னெடுப்பு எடுக்கும் போது பப்ளிக்கோட சப்போர்ட் ரொம்பவும் முக்கியமாக இருக்குது. பப்ளிக்கும் கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் நம்ம ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கொண்டு வர முடியும். ஸோ பிளாஸ்டிக் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே இது தொடங்கணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்க்கு என்னை அழைத்தமைக்காக என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி.